ஒரு பாஸ்டரு மெட்ராஸ் போறதுக்காக தூத்துக்குடியில பஸ் ஏறினாராம். இன்னொருத்தரும் மெட்ராஸ் போறதுக்காக வேண்டி பஸ் ஏறி அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருந்தாராம். சரி இவர்கிட்ட பேசுவோமே அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் இவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம். பக்கத்துல இருந்தவரு தன் பிரச்சனைய சொல்ல ஆரம்பிச்சாரு. பஸ் மதுரை வரைக்கும் போயிட்டு அப்படி இருந்து அவர் பிரச்சனைய சொல்லி முடிக்கல. பாஸ்டருக்கு தலை கிருன்னு சுத்த ஆரம்பிச்சிட்டு திருச்சியில டீ குடிக்கிறதுக்காக வேண்டி பஸ்ஸை நிப்பாட்டினாங்களாம். இந்த பாஸ்டர் டீ குடிக்க போனவர் தான் திருப்பி பஸ்ல வந்து ஏறவே இல்லை. அவர் வேற பஸ் படிச்சு மெட்ராஸ் போயிட்டாராம். அவரு பக்கத்துல இருந்தாருன்னா மெட்ராஸ் போனா கூட பிரச்சனை முடிஞ்சிருக்காரு. பாஸ்டரால இவர் பிரச்சனைய பொறுமையா கேட்க முடியல. சரிதாங்க, அவங்களும் ஒரு மனுஷர் தானே. ஆனா ஏசப்பா அப்படி இல்லைங்க. நீங்க பரலோகம் போற வரைக்கும் உங்க பிரச்சனைய பேசினாலும் பொறுமையா கேட்பாங்க. அவரு உங்களை விசாரிக்கிற தெய்வங்க. உங்க பிரச்சனைய அவரை மாதிரி யாரும் பொறுமையா கேட்க முடியாது. மனுஷர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னா ஒன்னும் மாறாதுங்க. ஆண்டவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னா நிச்சயம் மாறுங்க. உங்க சுமையெல்லாம் ஏசப்பா பாதத்துல இறக்கி வைங்க. உங்களால உங்க சுமையை சுமக்க முடியாதுங்க. வீட்டு கதவை பூட்டிட்டு விடிய விடிய உங்க பிரச்சனையை சொன்னாலும் ஏசப்பா பொறுமையா கேட்பாங்க. அவர்தாங்க உங்களை விசாரிக்கிற தெய்வம்.